இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற, நினைவு கூறுகிற இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்புவாராக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். கிறிஸ்தவ உலக வரலாற்றில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கியது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் இதற்காக, இந்த அனுபவத்திற்காக காத்திருந்த போது, இந்த நாளிலே அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இந்த அனுபவத்தை பெற்ற பேதுரு நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல அனுபவத்தை வாக்குத்தத்தமாக அவர் கொடுத்து சென்ற போது, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்த இந்த 120 பேருக்கும் இந்த ஆசீர்வாதமான அனுபவம் கிடைத்தது. அவர்கள் தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளிலே பேசி தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே திருச்சபை அங்கத்தினராய் இருந்தும் இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த அனுபவத்தை பெறாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இதை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். பரிசுத்த இதயத்தோடு இந்த அனுபவத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள். ஏனெனில் இந்த அனுபவம் ஒரு மனிதன் மூலமாய் கொடுக்கப்படுவது அல்ல, இதை தேவனே கொடுக்கிறார். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இந்த சீஷர்களை சாட்சிகளாய் மாற்றியது. சுவிசேஷத்திற்கு வந்த எதிர்ப்புகள், தடைகள், உபத்திரவங்கள் இவைகளை தாண்டி தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஆற்றலை கொடுத்தது. அது மாத்திரமல்லாமல், என்ன நோக்கத்திற்காக இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவையான ஆசீர்வாதமான ஆற்றலை தேவன் அவர்களுக்குள் கொடுத்தார். அவர்கள் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றினார். சாதாரணமானவர்கள் அசாதாரணமானவர்களாக தேவனுடைய கரத்தின் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். தேவ பிள்ளைகளை, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இருக்குமானால் நீங்கள் உயிருள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பலவீனமான, பயந்த நிலையில் இருக்கிற, அனுபவம் இல்லாத, ஆற்றல் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அசாதாரணமானவர்களாக தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக அவர் உங்களை மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், வரம் பெற்றவர்களாய் இருப்பார்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இன்னைக்கு கனியுள்ள ஜீவியம், இவர்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்கள். இதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை நிச்சயமாக நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைகள் நிச்சயமாக தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் கொண்டு வருகிற மாற்றங்கள் நிச்சயம் தேவை. அது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நமக்குள் கர்த்தர் தந்திருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தும் போது நம்மிலிருந்து தேவன் வெளிப்படுவதுதான் வரங்கள். அப்போ ஆண்டவர் நம் மூலமாய் அவர் கிரியை செய்ய நமக்குள் இந்த ஆவியின் நிறைவை தந்து நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அப்ப நீங்க நிச்சயமா சாதாரணமான ஆள்களா இருக்கலாம், ஆனா சமயத்திற்கு ஏற்றாற் போல நீங்க தேவனுடைய வேலையை நீங்க செய்வீங்கன்னா உங்க மூலமா வரங்கள் வெளிப்படுகிறத நீங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்முடைய வாழ்வில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நம்மை கொண்டு நம்முடைய வாழ்நாளில் தேவன் செய்ய விரும்புகிற அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நாம் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு இந்த ஆவியானவர் தேவை. நம்முடைய சுயத்தினால் நாம் நடத்தப்படுவோமானால், நாம் விரும்புகிறபடி காரியங்களை செய்வோமானால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. ஆகவே ஆவியிலே நிறைந்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவியினால் நடத்தப்படுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். உங்களை குறித்த தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்ற இன்றைக்கும் ஆவலா இருக்கிறார். ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது ஏதோ 2 பாடல்களை பாடி ஆவியில நிறைந்து கைதட்டி அந்நிய பாஷை பேசுகிறதோடு
நின்று விடுகிறது என்று தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம். அது அதனுடைய ஆரம்ப நிலை. இதுல இன்னும் ஏராளமான ஆசீர்வாதமான அனுபவங்கள் உண்டு. அதை வாஞ்சியுங்கள். ஆவியில நிறைந்து ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். இந்த நல்ல நாள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உங்களை ஆச்சரியமான பாதையிலே இந்த அனுபவத்தின் மூலமாய் நடத்தி செல்ல உதவியாயிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பரலோக தேவனே, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை வாஞ்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை நீ தருவீராக. ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டு உம்முடைய பரிபூரண சித்தத்தை நிறைவேற்றி சாட்சிகளாய் ஜீவிக்க பலன் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.